ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? இந்த மாதிரி ஒரு இனிப்பு தோசையை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு அசத்தலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்க நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேயே சாஃப்டாக வெந்து வந்துருங்க. இல்லைன்னா நீங்கள் முழுசாக வேக வச்சுட்டு கூட தோலை நீக்கிக்கலாம். இப்போ இந்த கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதோட 1/2 கப் ரவை, 1/4 கப் பொடிச்ச வெல்லம், 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1/2 கப் கோதுமை மாவு இல்லை மைதா மாவு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ இதோட துருவின தேங்காய், கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி சின்ன சின்ன தோசையாக எடுத்துக்கோங்க. டேஸ்ட் பிரமாதமாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் டிஷ்ஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.